ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குற்ற உணர்வு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லது அப்படிங்கிறத என்னுடைய வாதம். சரி, இது குற்ற உணர்வு எப்படி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, குற்ற உணர்வு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அம்மா அப்பாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை, யாருமே என்ன செய்யலை. அம்மா அப்பா என்ன செய்வாங்க, சோறு தருவாங்க, ஒரு முட்டை தருவாங்க, பால் தருவாங்க, இப்படி வந்து சத்தான உணவுகளை என்ன செஞ்சுப்பாங்க, தந்துப்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அறிவுரைகளை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க எதுலேருந்து நாம் கற்றுக்குறோம் அப்படின்னா, பைபிள், திருக்குரான், பகவத்கீதையிலேருந்து தான் நாம் கற்றுக்குறோம். நான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் நான் முதல்ல எங்கே நான் போனேன் அப்படின்னா, சர்ச்சுக்கு தான் போனேன். அங்கே தான் என்ன செய்யுது, அதாவது பைபிளில் நிறைய வசனங்கள் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை என்ன செஞ்சுக்காங்க, சொல்லி கொடுப்பாங்க. இப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அது சின்ன குழந்தையாக இருக்கும்போதே யாராவது நம்மளை என்ன செய்கிறாங்க, தப்பான வழிக்கு என்ன செய்கிறாங்க, வழிக்கு இழுத்து கொண்டு போகிறாங்க. அது ஒரு சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம். பெரியவங்க தான் தப்பான வழிக்கு சின்ன குழந்தைய கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல அவங்களுடைய ஸ்கூல் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இருக்கலாம். இந்த மாதிரி கூட என்ன செய்ய முடியும், ஒருத்தவங்க இதை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இது செய்கிறது தப்பா சரியா, பைபிளில் என்ன சொன்னாங்க, தப்புன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, செஞ்சு நம்ம குற்ற உணர்வுக்கு ஆளாகிறோம். குற்ற உணர்வுக்கு ஆளான உடனே அங்கே யார் ஃபஸ்ட்டு நம்மளை செய்ய வைக்கிறது, யார் இப்படி செஞ்சேயா அப்படின்னு சொல்லக்கூடியது பிசாசு. பிசாசுடைய கிரியைகள் அங்கே வேலை செய்யுது. அடுத்தது குற்ற உணர்வு அடுத்து என்ன செய்யுது, நம்மளுக்கு வருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஆண்டவர் டிஸ்பிளே ஆகிறாரு. இதுதான் இந்த உலகத்தோடைய ஒரு ரோல். இந்த உலகத்துடைய ரோலே இதுதான். பிசாசு வந்துட்டாங்கனாலேயே என்ன வந்துடும் அப்படின்னா, ஆண்டவர் டிஸ்பிளே ஆயிடுவார். எந்த இடத்துலையும் அப்படி தான். ஆனால் ஆண்டவரும் என்ன செய்யலாம், பிசாசும் சேர்ந்து இந்த நபருக்கு இப்படி கெடுதல் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, இது அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டவர் இதை என்ன செய்வார், கண்டிப்பாக கண்டிப்பார். அதனால் குற்ற உணர்வுங்கிறது ஒரே ஒரு சின்ன ரோல் மட்டும்தான், கடவுள் கொடுத்த ஒரு ரோடு மனிதர்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த குற்ற உணர்வுங்கிறதா ரொம்ப பெரிய பெரிய ரோல். அதாவது பகவத்கீதை படிக்கிறது சின்ன ஒன்றாம் கிளாஸ், அதாவது ஒரு 6 வயசு ஆனோடனே எல்லாருமே என்ன செஞ்சுருங்க, அதாவது திருக்குறானையோ பகவத்கீதையோ இல்லை உங்களுக்கு 3மே என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். நாம் ஹிந்து, கிறிஸ்டினு, முஸ்லீம் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை படித்து கொண்டு குற்ற உணர்வு உண்டாக்கும் பொழுது கண்டிப்பாக பிசாசிலிடம் இருந்து நாம் என்ன செய்யலாம், பேய்களிடம் இருந்து நாம் விடுவித்து கொள்ளலாம். கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பைபிள், பகவத்கீதை, திருக்குறான் எல்லா விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும், நமக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 பேஜ் நம்ம கண்டிப்பாக படிக்கும் பொழுது கண்டிப்பாக இதிலேருந்து விடுவிக்கலாம். நம்மளுக்கு 18 வயசு வரைக்கும் நம்மளுடைய 1ஆம் கிளாஸ், அதாவது 6 வயசில் இருந்து 18 வயசு வரைக்கும் நம்மளுடைய செக்ஸ் ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடையவே செய்யாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமே பிசாசுகள் தான் உருவாக்குகிறது. இந்த பிசாசுகள் உருவாக்கும் போது கண்டிப்பாக நாம் அதை குற்ற உணர்வுன்னு ஒன்று உருவாக்கும் பொழுது நாம் அதை என்ன செய்யலாம், இந்த சின்ன குழந்தைகளுக்கு உருவாக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் பிசாசை கண்டிக்கலாம். அதனால தான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பிள்ளைகள் தவறு செஞ்சாங்களோ தவறு செய்யலையோ, சின்ன குழந்தையாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாலியல் வன்முறை, பாலியல் கொடுமைகள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்தவர்கள் நல்ல அதாவது மெச்சூரிட்டியான ஒரு 20-25 வயசு பர்சன் இல்லை 30 வயசு பர்சன் தான் செய்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பிசாசுகளுக்கு மரண தண்டனை தானே விதிக்க வேண்டும், அதுதானே உண்மையான ஒரு விஷயம். அதை இந்த உலகத்திற்கு என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும்.
இல்லாமல் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போட்டு அவங்களுக்கு கறியும் சோறும் கொடுத்து அவங்க வந்து இந்த தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அவங்களே என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலும் அவர்களை என்ன செய்ய விடுவிக்கக்கூடாது. இப்படி விடுவிக்கும் போது அவர்கள் திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க, பிசாசுடைய அக்கிரமங்கள் அதிகமாக இருக்கும். பிசாசு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு நபர் இன்னொருத்தங்களுக்கு பரப்பக்கூடிய ஒரு செயல் தான் பிசாசு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது பேச்சாலும் கூட இருக்கலாம், இல்லை அதோட செய்கையாலும் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த பிசாசு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நாம் வந்து ஒரு விஷயம் இப்போ குடிகாரன், இப்போ சில பேர் வீட்டில் பாருங்கள், வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க, குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுப்பாங்க. என் புருஷன் குடிகாரன்னு சொல்லுவாங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு யார் வாங்கி கொடுப்பாங்க, தன்னுடைய மனைவியே என்ன செஞ்சுப்பாங்க, பிள்ளைகள் வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய பேர் வீட்டிலையே வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு என்ன செய்கிறாங்க, இதில் பிசாசு யார், பிள்ளைகளும் மனைவிகள் தான். ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க? இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் பிள்ளைகள் வந்து நல்ல குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க. வெளியே போன உடனே அதாவது என்ன சொல்கிறது, நண்பர்கள் மூலமாக இந்த மாதிரி தவறுகள் என்ன செய்வாங்க. ஆனால் குற்ற உணர்வுங்கிற ஒரு விஷயந்தான் என்ன செஞ்சுக்கும், தாய் தகப்பன் எப்படி வளர்த்தார்களோ அதை திரும்ப என்ன செஞ்சிடும், பிள்ளையை கொண்டு வந்துடும். அதனால தான் என்ன செய்யணும், குற்ற உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உலகத்திற்கு குற்ற உணர்வு இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியாது, பிசாசு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஆண்டவர் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம மனிதர்களாக வாழ வைக்க முடியாது. சரி வியூவர்ஸ், குற்ற உணர்வை பற்றி பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது இல்லரசி. நன்றி, வணக்கம்.